காய்ஸ் மணி இப்போ 5:43 ஆகுது. இப்போ விடிஞ்சிருச்சு நல்லா. பாருங்க எப்படி எல்லாரும் டயர்ட் ஃபேஸஸில் இருக்கோம். மாட்டிரேக்கா எல்லாரும் டயர்ட் ஆகிட்டோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஏறி முடிப்போம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போது பின்னாடி வழியிலேருந்து வந்துட்டுருக்கோமா. இது வந்து பாறை வழி. ஃப்ரண்ட் சைட்லேருந்து போயிருந்தா அந்த படிக்கட்டு வழி அப்புறம் கடப்பாறை பாறையெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ இந்த பாறை வழியாக வர்றதுனால அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்த சைடு வெறும் 5 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. Let's hope for the best. கிட்டத்தட்ட பயமே முடியல காய்ஸ் என்னாலே. இப்போ எனக்கு குயின் ஆயிடுச்சு. ஆத்தலை பயமாக இருக்குது. என்னால் முடியல. நானே இப்போ ஒரு மரத்துக்கிட்ட தான் முட்டு குத்துன்னு இருக்கேன் காய்ஸ். முடியல என்னால் சுத்தமாக. ஆனால் ஏறுவேன்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். ரொம்ப வேர்த்துது, மூச்சு வாங்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய குளுக்கோஸ் டப்பாவாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனாலுமே எங்களுக்கு இது பத்தலை. ஆனால் நீங்களும் வந்து பர்வதமலை வந்தீங்கன்னா நிறைய குளுக்கோஸ் டப்பா, குளுக்கோவிட்டா இந்த மாதிரி எதனா ஒன்று தயவு செய்து கோக்கு இந்த மாசா அதில் எடுத்துன்னு வராதிங்க, பஞ்சர் ஆகிடும். அது அந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 ரூபாவா எவ்வளோடி அது 10 ரூபா தான். அதை வாங்கி மூட்டையாக எடுத்துன்னு போங்க. அப்போதான் எனர்ஜி கிடைக்கும். அப்பவுமே எங்களுக்கு இது பத்தலைன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு நாங்கள் ஆட்லாம் கொடுக்கல. ஏன்னா எங்களுக்கே ஒரு ஆள் ஆடு கொடுக்கல. எங்கள் சேனலுக்கே ஒரு ஆள் ஆடு கொடுத்தாதான் உண்டு. என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கெலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அது அந்த சைடு அந்த படிக்கேட்டு கடப்பாறை கல் அதெல்லாம் இருக்கும். அந்த சைடு நாங்கள் ஏறவே இல்லை. ஆனால் இதுதான் கிட்டன்றாங்க. இறங்க முடியும். மேகம் அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். அதுவும் பாறை பாதையில் வந்துட்டோம். இதுக்கு நம்ம படிக்கட்டே நிறைய நேரம் நடந்து வந்திருக்கலாம். படிக்கட்டு ரொம்ப கஷ்டம். எடுத்து வைக்க முடியாது காலு. ஓகே, அடுத்த அடி எடுத்து வைப்போமா கைஸ்? நீங்கள் ஃப்ரீயான்னு கேட்குறேன் பாரு. போகலாமா? அடுத்த பாதை சிங்கப்பாதை. இப்போ நான் போற பாதை சிங்கப்பாதை. அது அங்க எடுங்க, அது வராங்க பாருங்க எங்களோட கும்பல்ஸ். இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? பேராண்மை பத்துல பைத்தியம். வா வா. இந்த சன்செட் பாருங்க கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்கு. சன்செட்னா ஈவினிங் டி. சே, சன்ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு வழியாக சன்ரைஸை பார்த்துட்டோம் கைஸ். ஓ மை காட், ஒரு வழியாக சன்ரைஸை பார்த்துட்டோம். பாதைகள் இந்த சைடு வர்றதுனால கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. பெரியவங்களாம் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ சொல்லிட்டேன் நான். மம்மி நீங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது நிறைய பாறைகள், கரடு முரடான பாதைகள் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு எனர்ஜி இருக்குது, டிட்டர்மைண்டாக இருக்கீங்கன்னா, உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க. கிவ் அப் பண்ணாமல் போனீங்கன்னா யாராக இருந்தாலும் உங்களால் ஏற முடியும். அதுக்கெலாம் இல்லைன்னா நல்லாயிருக்கும். பட் பேக்கில் இல்லாமல், திங்ஸ் இல்லாமல் நம்மளால் நடக்கவே முடியாது. முக்கியமாக இந்த குளுக்கோஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் கேரி பண்ணிக்காமல் நடக்கவே முடியாது. இங்கே பார்த்தா இந்த பூச்சிகளோட சத்தம் அப்படியே நல்லா கேட்குது நமக்கு காது பட. சிட்டி லைஃப்லேருந்து தப்பிச்சு இங்கே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் கிளைம் பண்ணி வர்றது கொஞ்சம் டஃப், அவ்வளோதான். இந்த மாதிரி மக்கள்லாம் அழகாக வீடு கட்டியிருக்காங்க. பாருங்க, ஃப்யூச்சரில் நானும் ஒரு வீடு கட்ட போகிறேன். சின்ன மொட்டை மாடி போதுங்க எங்களுக்கு. சுற்றி ஒரு கேட்டு, அதுக்கு ஒரு பூட்டு, இது ஒரு பூட்டு, இது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. போதும், 2 மாடி கட்டியாச்சு. வீடு கட்டுறமான்னு பார்க்கலாம் காய்ஸ். நாங்கள் அங்கே தெரியுதுல ஒரு மலை, அங்கே தான் காய்ஸ் கோயில் இருக்குது. இங்கே மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க தெரியுதா? அந்த இடத்துல தான் லைன் ஜாயின் ஆகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த இடத்துலேருந்து வராங்க மக்கள். நாங்கள் இப்படி போய் அவங்கக்கிட்டேருந்து ஜாயின் ஆகிடு அப்படியே அங்கேருந்து போவோம். கிட்ட போக போக எனக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நம்ம நண்பர்கள்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வராங்க. நான் முதல்ல வந்துட்டேன்.
ஒன்றும் பயப்படுற மாதிரி அடர்ந்த காடெல்லாம் இல்லை. காடு இருக்குதான், ஆனால் அடர்ந்த காடு பயப்படுற மாதிரிலாம் இல்லை. முன்னாடியும் பின்னாடியும் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வழியில் வந்து ஃபேமிலிஸ் வந்து நான் பார்க்கவே இல்லை. எல்லோரும் வந்து இந்த மாதிரி நம்மள மாதிரி நண்பர்கள் தான் போயிட்டுருக்காங்க. மேபி அந்த இன்னொரு சைடு இருக்குல்ல, அந்த நாங்கள் எவ்வளோ நேரம் நினச்சிருந்தோம் நாங்கள் போகிற வழியில் வந்து அந்த கடபார ரூட்லாம் வராதுன்னு, காட்டுப்பள்ளி வராதுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ எல்லோரும் போய் ஒரே லைனில் ஜாயின் ஆகிற மாதிரி தான் வழி போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங்கே, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்தளவுக்கு என்னால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி கிட்ட போக போக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. கோயில் மணியோட சத்தம் எனக்கு கேட்டுச்சுப்போ. அது என்ன ஆகுதுன்னா நம்மளை அது ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்காக இருக்குது. உங்களாலேயும் முடியும், என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், என் கண்ணுக்கு ஒரு குரங்கு தெரியுது. இப்போ தான் நான் இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங்கில் குரங்கே நான் பார்க்குறேன். இதோ வராங்க பாருங்கள். இதுதான் தான் இன்னொரு பாதை. அங்கேருந்து தான் மக்கள் வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு குட்டியாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாதிரி மங்கி. எங்கள் அண்ணன் இங்கே என்ன பண்ணுறான்? ஓகே, நான் கிட்ட போய்ட்டு காட்டுறேன் கைஸ் கோயிலை. நல்லா லைனாக உட்காந்துருக்கு. ஏய், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பாரு. நானும் அது ட்வின்ஸ் தெரிது பார்த்தாலே நீங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸ்னு. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் ஆல்மோஸ்ட்லாம் வரல. பாருங்க, நான் அச்சம் மணிக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்டில் வந்திருக்கோம். வெயிலும் வந்துருச்சு. அதே மாதிரி இவ்வளோ நேரம் நல்லா வெயில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயில். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுறது வெயில். கொஞ்சம் தான் நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால, கொஞ்சம் நேரம் இல்லை நிறைய நேரம் ரெஸ்ட் எடுத்ததுனால எங்களால் திரும்ப வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு நாங்கள் ஏறுறோம். வா, இவங்க போயிட்டே வராங்க. இவங்கள பார்க்க எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குது. அதெல்லாம் கேட்கக்கூடாது. இங்கே குரங்குங்க சேஷ்டை தாங்க ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்க எப்படி இல்லைங்களா, சின்ன பசங்களாம் ஏறி இருக்காங்க. என்ன வாந்தி வருதா? தொண்டை ஆப்ரேஷன் காசு. அங்க பாத்தீங்களா கூட்டத்தை? இந்த பாதையெல்லாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு. கண்டிப்பா I can do it. எனக்கு ஒரு மாதிரி ட்ரிப் ஆகுது. இந்த இடத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு பாண்டிச்சேரியில இருந்து வந்த ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிடைச்சாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். Thank you. வாவ், இந்த வியூவை பாருங்க गाइस, எப்படி இருக்கு. இந்த வியூக்காகவே நீங்க கண்டிப்பா பர்வதமலை வர்த்து. இவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கு இது வர்த்து. ரொம்ப பெருமையா இருக்கு லிகா எனக்கு. அப்பா, ஆனா உனக்கு தான் வாந்தி வர மாதிரி இருக்குல்ல? வாந்தி வர மாதிரி இல்ல, தொண்டை தான் வரட்டுது. கால் வலிக்கல, மூச்சு தான் வாங்குது. ஸ்டாமினா கம்மியா இருக்கு, அதான் வேற ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. காய்ஸ், இங்க ஏதோ வினோதமான வேண்டுதலா இருக்கு.
வேண்டுதல் தான் நினைக்கிறேன். ஏதோ துணியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இது என்ன வேண்டுதல் இல்லை இதை பற்றி ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு எல்லா வீடியோவிலும் கத்தின்னு இருக்கேன். ஒருத்தர சொல்ல பாடு இல்லை. இங்கே என்ன குழந்தையா? சி குரங்கா வேணும்ன்ட்டு அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. பாய்ச்சி அங்கே பாருங்க, ஒரு குட்டி ஃபேமிலி உட்காந்துருக்கு. அழகா க்யூட்டாக உட்காந்துருக்கு பாருங்களேன். என்ன க்யூட்டாக இருக்குல்ல காய்ஸ். கிட்டத்தட்ட நாங்கள் நெருங்கிட்டோம். இங்கே தெரியுது பாருங்க கடம்பரை. அந்த கடம்பரை பாதை இங்கே இருக்கு பாருங்க. இங்கே கேக்டஸ்லாம் வளர்ந்துருக்கு. கேக்டஸ் வளர்ந்துருக்கு. இந்த குரங்குங்க சேஷ்டை வேற சுத்தமாக சரியில்லை. வாலிகா ஜூம் பண்ணுங்க. எல்லாத்தையும் போடுங்கண்ணா. கண்டிப்பா. நாங்கள் ரொம்ப நேரமா இதோ வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருந்த கடப்பாறை பாதை இதோ வந்துருச்சு. பின்னாடி நிறைய கும்பல் வருது. மட்டும்தான் நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுப்பேன் காய்ஸ். நம்ம ஏறிடலாம். கைலாண்ட போய் உட்காந்துடலாம். ஆத்தி அடியாத்தி. Oh my god. அங்க போயிடலாம். போலாமா? வெறும் போ. நல்லா தானே இருக்கு. எதுவுமே இல்லை. நெட்டா நான் ஐயோ ஆமா அதை பார்க்கவே இல்லை நான். அப்படியே போய் சாஞ்சிருந்தா என்ன. ஆல்மோஸ்ட் கோயிலுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இல்லை, கோயிலுக்கே வந்துட்டோம். ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓடு 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 ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியே அந்த மாதிரி இருக்கு. சாமி ரொம்ப அழகாக இருந்ததுன்னா நம்மளோட வயசுலாம் அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். உடம்பெல்லாம் விபதி. நாங்களே வந்து இதுலேயே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலி பர்வதமலை ஏறி சாமி பார்த்து முடிச்சாச்சு கைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? வாயில எதை வச்சு நேரு குரங்கு வந்து கவிக்க போகுது. ரொம்ப பெருமையா இருக்குங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அங்க காட்டுங்க. அந்த நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம் கைஸ் இந்த பர்வதமலைக்கு. தமிழ்நாட்டுடைய உயரமான மலையில் ஒன்றான பர்வதமலை இன்று சாமி தரிசனம். சரி, அங்க நாங்க இன்னைக்கு வந்து பர்வதமலை சாமி சேவிச்சோம். சாமியை சேவித்தோம் கைஸ். எங்க கூட வந்த நண்பர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரில. நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா எங்க எதிரில் வராங்க. இந்த நண்பர்கள்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலங்க. எங்களை ரொம்ப நேரமா துரத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இருந்துச்சு. எதனாலன்னு பார்த்தா எங்க கையில ஒரு ரோலான் கையில வந்துச்சு. அதுக்கோசம் தெரிஞ்சிருந்தா அப்பவே கொடுத்துருப்பேனே. குரங்கு ஒன்றும் பண்ணலையா? பண்பட ஜாமுக்கு தாண்டி வந்தேன். நல்லா சில்னஸா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி எல்லா பாரங்களும் குறைஞ்ச மாதிரி இருக்கு. போகும்போது ரொம்ப வெயிட்டை தூக்கிட்டு போன மாதிரி இப்போ அப்படியே ஃப்ரீயான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்தது. பர்வதமலையில் இருக்கிற சிவன் ரொம்ப செமையாக இருந்தார். அப்படியே ஒரு இருட்டு ரூம்குள்ளே வந்து அவங்க ஃபோன் அலோவ் பண்ணல, அதனால் நான் அவங்களுக்கு காட்ட முடியல. ஒரு இருட்டு ரூம்குள்ளே வந்து சிவலிங்கம், ஒரே ஒரு விளக்கும் வெளிச்சம், அப்புறம் சிவலிங்கம் வச்சுருந்தாங்க. அதுக்கு எல்லாரும் போய் விபூதி அபிஷேகம் பண்ணோம். நானும் திருநீர் அபிஷேகம் பண்ணேன். நாங்கள் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை மணிக்கு போய் சேர்றோன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் செம்மையாக பசிக்குது. கண்டிப்பாக ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட போகிறோம். ஜன்னல் சாத்திட்டியா ரேகா? எல்லாரும் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
சொல்லுங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? இங்க இருந்து இது வரையும் பெயின்ஃபுல்லா இருக்கு. ஆஹா இங்க இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் காலி பெயின்ஃபுல்லா இருக்கனால நாங்க சாப்பிடவே இல்லை. சில்லுன்னு மழை, சில்லுன்னு காற்று, நல்லா லேசான சாரல் மழை, ரொம்பவே நல்லா இருக்கு.